அமைச்சர்களே சாமி அமைச்சராக யார் கொண்ட வந்து அப்படிங்குது என்ன வார்த்தை சொன்னால் நான் அமைச்சரா இருந்து விட்டால் எனக்கு யார் இந்த வேலை நான் எப்படியா கலெக்டரா இருக்கணும் காவலரே ஓ நலம் தானே அருமையா இருக்கிறீங்க நான் வந்திருக்கும் பொழுது நீ ஆரியபாதி நம்மை போல் நாடே கலைகளுக்கெல்லாம் ஒரு தென்கிழந்து மற்ற தேசமாகும் காலை குளிசிருந்து அங்க முக நீரோடும் மலையில செல்வங்கள் திருவிளையாடு என்றே தர்ம பூமி என்பார்கள் உண்மையானது இதற்காக வைத்துள்ளார்கள் என்ன காரணம் மாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு ஒரு மதுமக்களா ஒன்றாக சேர்ந்து சிறியவர் பெரியார்களும் அதாவது நம்மள வெற்றில தமிழத்தை கொடுத்து நம்ம யூடியூப் யாரு செல்வண்ணன் அவர் கையில வெற்றிலத்தை கொடுத்து நம்மள வரவழைத்து வயிறார சாப்பாடு போட்டாங்க யார் நம்ம தலைவர் ஐயா அவரு தான் சொல்லுங்க நமது அருமையான யூடியூப் சேனல் வைத்திருக்கூடிய கிராமிய கலை தெருக்கூத்து என்று சொல்லக்கூடிய சேனலை வைத்திருக்கூடிய செல்வமையா அவருடைய முன்னிலையில இன்று ஓரிரவு எல்லாரப்பட்டி கிராமத்திலே அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மனுடைய தெருவில் நாடகத்தை வைத்திருக்கிறார் அருமை ஊர்வல மக்கள் யாவற்ற பேர்களும் அன்னதானத்தை வழங்கிய நமது அருமை நண்பர்களுக்கு யாவற்ற பேர்களும் எப்படி வாழ வேண்டும் அறிவு போல் வேறு உண்டி ஆளை இணைபோல் தலவழித்து மூஞ்சில் போல் கிளைகளித்து முன்னூறு தலவழித்து எந்த முகமான நகமும் ஆண்டி சீரம் சிறப்போடு வாழ வேண்டும் என்று சொல்லி அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் பிரார்த்தனை ராமோஜியம் அமைக்கப்பட்டுள்ள நாடகம் என்ன நாடகம் என்று சொல் என்ன கருவாட்டு நாடகம் கருவாட்டு நாடகம் நான் என்ன நீங்க அப்பண்ண என்ன பாடுவேன் பாடு ஒரு ஒரு நாளைக்கு கருவாட்டு நாடகம் பாடி எண்ணத்துல பாட்டே பிள்ளை தப்பு அரியா போயிடும் உனக்கு எனக்கு தெரிஞ்சா யார் கூட்ட வருது அப்படிங்குது நான் 9 மணிக்கு வெளியே வந்தேன் சாமி 9 மணிக்கு வெளியே வந்தேன் வர்ற வேசக்காரருக்கெல்லாம் நானே சொல்றேன் நீங்க வேஷத்தை போட்டுக்கிட்டு இவ்வளவு நேரத்துக்கு சாப்பிட்டு ஏற்றிட்டு வரீங்க ஆறு கொண்டையில கட்டி வந்தீங்க வருமா என்ன
ஐயோ சாமி நான் அப்படி சொல்லிருந்தா நான் தான் பெருசுன்னு இருக்குமே. ஏய் நான் சொல்றேன் ஒன்னு என்ன சாக சொல்றேன். அவன் தான் எனக்கு எதிரி. ஏன்டா எங்க அக்களை ஓத்துட்டான். யாரு கேளுங்க யாரு கேளுங்க. 1 மணிக்கு வந்தான். ஏய் மாமாளி 1 மணிக்கு வந்தான். ஏன் அடுத்துக்கு போகணும் அப்படின்னா சரி 500 ரூபா கொடுக்குறானு. எதுக்கு என்னைக்கு கொடுக்காதவன் இன்னைக்கு 500 ரூபா தந்தான். சரி நமக்கு 500 ரூபா வருகிறது அப்படின்ட்டு 4 மணிக்கு பேக் எடுத்தேன். நேரா ஓமூர் பஸ் ஸ்டாண்ட் வந்தேன். இங்க வந்து பார்த்தா எங்க அக்களை வேலை போயிட்டு போகுதுங்க. அங்க கண்டுறதுடா மகாராஜா சொல்றேன். மகாராஜா கொடுத்தான். இன்று வைக்கப்பட்ட நாடகமானது என்னங்க ஒரு சிறப்புற்ற நாடகம் சொன்னார்கள். சிறப்பான நாடகம். ஆமா இன்று வைக்கப்பட்ட நாடகம் நன்னா சிவபுராணங்களின் ஒரு பாகமாகும். இன்று வைக்கப்பட்ட நாடகமானது ஆகாயவாணி பூமாதேவி சபதம். இது பூமாதேவி. ஆமா அது ஆகாயவாணி. இது எப்படி போர்க்காலம் நடக்கிறது? ஏன்னா இந்த உலகத்துல தான் பெருசுன்னு யாருமே இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்காக ஒரு அருமையான நாடகம் இது. இது உலகத்துல வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் ஒருவன் உண்டு. ஆமா எப்படி? ஆமாங்க. வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் ஒருவர் உண்டு. அதை கேட்க இந்த உலகத்துல நான் தான் பெருசு நீ தான் பெருசுன்னு வாய்ப்பு இல்ல கிடையாது. அதற்காக வேண்டி நாடகத்தில் வைத்திருக்கார். நான் யார்? அற்புதமான மன்னவரெல்லாம் போற்றக்கூடிய வேந்தர் மற்றும் ராஜாஜராஜன் மற்றும் இருக்கிறார். சம்பளம் எவ்வளவு வெளிச்சா? தெரியலையா? 213 ரூபா. 2000 ரூபா உங்களுக்கு இல்லடா. யாமி இருந்தால் யாமியா தர்மச்சலன்னு சொல்லிட்டு போயிட்டா ஆறு சம்பளம் கொடுப்பாங்க. ஏண்டா ஆட்டத்தோட பாலத்தோட சொல்லு. நான் அங்கிருந்து வரக்கூடிய அப்படியே எடுத்துட்டு வந்தேன். என்னது தர்மச்சலன்? சரி சரி எடுத்துட்டு வந்தியா? அப்ப விட்டு போயிட்டாரு. என் யாரு தர்மச்சலன் இந்த எடுத்தாரு. என் ஆதாபிதா எப்பேற்பட்ட தெரியுமா? பெருமை என்ன?
யாரு பெத்த பிள்ளைகளோ அதான் பாவம் இப்படி பாவம் கிடக்குதுங்க. உளுத்த கஞ்சி ஆளுக்கு ஒரு டம்ளர் அடிக்கிறாங்க. மக்களை கட்டுங்களா? ஓய், என் தாயார் யார்? யாரு? இந்த பூனையிலே வெற்றாளே என் மாதாபிதா மாதாபிதா பேர்பட்டவர் யாருங்க? அன்பா, என் தாயார் செல்வவள்ளி என்று இருக்கிறார். தாயா செம்பகவல்லி. என் தந்தையாளவையா யாரு? தர்மாங்கத மன்னன். தர்மாயன மன்னன். தர்மாங்கத மன்னனுக்கும் செண்பகவல்லிக்கு பிறந்திருந்தாலும் சரி, நாங்கள் எத்தனை பேர் இருந்தோம்? எத்தனை பேரு? சொல்ல வேண்டும் அல்லவா? சொல்லு. செண்பகவல்லிக்கு ஒரு ஊரை நம்ம ஊரு எப்படி அப்படி ஊரு? இந்த ஊரை பார்த்து 6 பேர் நல்லா தெரிஞ்சுவாங்க. வெறும் குளத்தை கட்டி முடிச்சுட்டு அந்த சண்டை தண்ணிலாம் பிஞ்ச போயிட்டு மாதவா, போய் நாங்கள் எத்தனை பேர் இருந்தோம்? எத்தனை பேரு? வாழைக்கு தலைமுறை ஒரு குலை. வாழைக்கு ஒரு குலை. வாழைக்கு ஒரு குலை போல் தாய்க்கு தலைமகனா பிறந்தவண்ணா. சரி சரி. அப்படி பிறந்தி வளர்ந்தி வளர்ந்து வாழைக்கு திசை அடைந்தோடனே நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். சரி. என்னை ஈண்டெடுத்தால் என் தாய் செண்பகவல்லியானவன் ஈண்டெடுத்தார். சரிங்க நண்பா, சாமி, என் மனதிலே என்ன குறை தெரியுமா? என்ன பாருங்க? நான் கிடைக்கும் பொழுது என் தாய் செண்பகவல்லி வாழ்ந்து வருகிறார். என்ன காரணம்? நான் பிறக்கும் பொழுது என் தாயானவள் செண்பகவல்லியானவள் சரி இந்த மண்ணை விட்டு மண்ணுலகத்தை விட்டு என்னுலகம் சென்று விட்டார். நண்பா, ஓய், அன்று நாள் முதல் இன்று நாள் வரை என்னை வளர்த்தி வாலிபு செய்வது யார்? யாரு? என் பெயர் விட்டவர். சொல்லுங்க. எனக்கு இரண்டாவது தாய் என்று சொல்வது கூட ஞாபகம் பூசுகிறது. ஆமாங்க. என்னுடைய தாய் இரண்டாவது தாய் யார்? யாரு? நண்பா, எப்படிப்பட்டவர் தெரியுமா? சொல்லுங்க. நண்பா, பாலோட செய்வா
ஏய், ஓய் கருமாதிரம் முடிச்சவனை என்னடா தெரிஞ்சிருக்கிற? ஏன்னா அப்ப உலக காட்டுனா கேவலமா பேசுறாங்க. பத்தாச்சே அப்படியே வாயில கோழி கோழி பிரியாண்டா இன்னும் வச்சுருக்க. ஆமா கவுச்சி அடிக்குது கோழி என்னை எங்கெடுத்து என்னை வளர்த்தது மாதாயா யாரு? என்னை பெற்றவர் மாண்டமடைந்தாலும் ஆமாங்க. என்னை வளர்த்து வருவர் யார்? யாருங்க? என்னுடைய சிறிய தாயாக வழங்கும் தாயாக வழங்கும் ஓடேஸ்வரி அம்மா. பெரிய அம்மா. ஆமா, அதே நான் சின்ன வயதிலே பாலோடு அன்னத்தை பகிர்ந்து சரி எனக்கு என்னுடைய பசியாக்கினார். பசி தீர்ப்பது பாலுல கொஞ்சம் சோத்த கடைக்கு கொடுத்தா எப்படி இருக்கும்? அருமையா அது போல ஏய், என்னை வளர்த்தி தரையிலே நான் நடந்தால் என்னுடைய கால்களெல்லாம் மண்ணாகமின்றி தங்கத்தால தகடித்து தரணையை விட்டு அழகு பார்த்தார். எல்லையால தகடித்து வீதுளியாக அழகு பார்த்தார். என் தாயாக வழங்கும் சிறிய தாய் புவனேஸ்வரி. ஆமா அண்ணா, என்னை பெற்ற தாய் வீட்டில இருந்தா போன என்னை அப்படி பார்த்திருப்பான்ங்கிறது மிகவும் சந்தேகமானது. எவ்வளோ ஆசை. அதனால என்னை பெற்ற மகனை போல இத்தனை ஆண்டு காலமாக என்னை வளர்த்தி வாலிபம் செய்து அன்பும் பண்பும் அரவணைப்போடி என்னை இன்றெடுத்து என்னை வளர்த்து வருபவள் என் தாய். அப்படி இருந்தால் வருஷம் ஓட்டம் இல்லைங்க அப்பப்போ கலந்து புரியுதா? அப்படி இருந்தாலும் இந்த மங்களாபுரி தேசத்திலே குறுகிமே இல்லாதபடி வலு வந்தாலும் செல்வ செழிப்போடு நாடு. செல்வ செழிப்பான நாடு. ஆமா, மணிமங்களாபுரி நாட்டிலே என்னுடைய தந்தையாக வணங்கும் தர்மாங்கலம் மன்னராகப்பட்ட ஆட்சி புரிகின்ற இருக்கிறார். அப்படி ஆட்சி புரிகின்ற வேலைகளை இன்று நீ வந்த செய்தி என்ன? அதாவது தந்தையார் வந்திருக்கிறார். ஏன் உங்களாக சொல்லவில்லை? நீ ஏன் கேட்கவில்லை? புரியுதா? ஓலாவா?